10 Years War. 1868 அக்டோபர் 10 கியூபாவில் ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக 10 Years War என்ற 10 போர் தொடங்கியது. இது கியூபாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான கட்டமாகும். 16ஆம் நூற்றாண்டில் இருந்து கியூபா ஸ்பெயின் ஆட்சியின் கீழ் இருந்தது. கியூபர்கள் ஸ்பானிய அரசாங்கத்தில் எந்தவிதமான அரசியல் பிரதிநிதித்துவமும் இல்லாமல் வெறும் காலனியின் குடிமக்களாக நடத்தப்பட்டனர். எல்லா நிர்வாக அதிகாரங்களும் ஸ்பெயினில் இருந்து நியமிக்கப்பட்ட ஆளுநர்களிடமே இருந்தன. கரிபியன் பகுதியில் மிகச் செழித்த தீவாக இருந்த கியூபாவில் உற்பத்தியாகும் சர்க்கரை, புகையிலை, காபி போன்றவை உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. ஆனால் அவற்றை ஸ்பெயினுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. கியூபா மக்கள் மீது ஸ்பானிய அரசு அதிகப்படியான வரிகளை விதித்தது. இந்த வருவாய் கியூபாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படாமல் பெரும்பாலும் ஸ்பானிய அரசு மற்றும் இராணுவத்தின் செலவுகளுக்கு அனுப்பப்பட்டது. கியூபாவின் பொதுமக்கள், குறிப்பாக கருப்பின அடிமைகள் மற்றும் விவசாயிகள், கடுமையான சுரண்டலுக்கும் அடிமைத்தனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டனர். கியூபாவில் 3 இன மக்கள் வசித்தனர். ஸ்பெயினில் இருந்து வந்த வெள்ளை ஆட்சியாளர்கள், கியூபாவில் பிறந்த வெள்ளை நில உரிமையாளர்கள், ஆப்பிரிக்க அடிமைகள் மற்றும் சுதந்திர கருப்பின மக்கள் என 3 வகையினராக கியூப குடிமக்கள் இருந்தனர். இக்கட்டமைப்பில் கியூபாவில் பிறந்த வெள்ளையின மக்கள் தாங்கள் 2ஆம் தரமாக நடத்தப்படுவதை உணர்ந்து தேசம் சார்ந்த சுயமரியாதை உணர்வை வளர்த்தனர். கியூபாவின் பொருளாதாரம் பெரும்பாலும் கரும்பு தோட்டங்களை சார்ந்து இருந்தது. இங்கு அதிக எண்ணிக்கையிலான ஆப்பிரிக்க அடிமைகள் பயன்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவில் அடிமை ஒழிப்பு இயக்கம் முன்னேறிய போது கியூபாவிலும் அடிமைத்தனம் பற்றிய விவாதங்கள் எழுந்தன. கியூபாவின் கல்வி அறிந்த நடுத்தர வர்க்கத்தினர், குறிப்பாக கார்லோஸ் மேனுவல் டே செஸ்பெட்ஸ் போன்றவர்கள் ஸ்பெயின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கருதினர். இந்த போரை தொடங்கிய கார்லோஸ் மேனுவல் டி செஸ்பிடஸ் என்பவர் கிளர்ச்சிக்கு அழைப்பு விடுக்கும் போது தனது சொந்த அடிமைகளுக்கு முதலில் விடுதலை அளித்து அவர்களை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். அடிமைத்தனத்தை ஒழிப்பது என்பது இந்த போரின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும். 1868 அக்டோபர் 10 அன்று கார்லோஸ் யாராவின் கூக்குரல் என்ற பிரகடனத்தை வெளியிட்டு ஸ்பானிய ஆட்சிக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை தொடங்கினார். இதுவே 10 போரின் தொடக்கமாக அமைந்தது. இந்த போர் 1868 முதல் 1878 வரை நீடித்தது. இது கியூபா தேசியவாதிகளுக்கும் ஸ்பானிய இராணுவத்துக்கும் இடையிலான கடுமையான ஆயுத போராட்டமாக இருந்தது. கியூபா கிளர்ச்சியாளர்கள் சிறந்த கெரில்லா போர் தந்திரங்களை பயன்படுத்தி ஸ்பானிய படையினரை திணறடித்தனர். இருப்பினும் நாட்டின் நிர்வாகத்தை மீட்க முடியவில்லை. இதனால் 1878 பேக்ட் ஆஃப் செயின்ட் ஜான் எனப்படும் உடன்படிக்கையுடன் போர் முடிவடைந்தது. இந்த உடன்படிக்கையால் கியூபாவிற்கு சுயாட்சி கிடைக்கவில்லை. ஆனால் சில அரசியல் சலுகைகள் கிடைத்தன. இதன் மூலம் கியூபாவில் தேசியவாதம் மேலும் வலுவடைந்து 1868 அக்டோபர் 10 அன்று கார்லோஸ் பிரகடனம் செய்த யாராவின் கூக்குரல் அடிமைத்தன ஒழிப்பின் தொடக்கமாகவும் தேசியவாதத்தின் வலிமையை காட்டுவதாகவும் வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெற்றது.